எல்லாருக்கும் வணக்கம். இந்த நவராத்திரி பாயசம் சுண்டல் காம்போல அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பீச் ஸ்டைல் வேர்க்கடலை சுண்டல். பொரி, முட்டைக்கோஸ் இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கேன். வெங்காயம் கிடையாது. இது நீங்கள் வந்துட்டு நவராத்திரியும் போது செய்யலைன்னா தாராளமாக வெங்காயம் சேர்த்து ஒரு சாலட் மாதிரி கூட வந்துட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாயசத்துக்கு வந்துட்டு மட்டா ரைஸ் யூஸ் பண்ணி கேரளா ஸ்டைல் பால் பாயசம் ரெண்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி முதல்ல நம்ம பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லா நாளும் சுண்டலே பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? இன்றைக்கி ஒரு நாளைக்கு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/4 கப் அளவுக்கு மட்டா ரைஸ் எடுத்து லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. அரிசி பொரியணுன்னோ வெடிக்கணுன்னோ கிடையாது. ஜஸ்ட் ஒரு சூடு, ஏன்னா நம்ம அதை வந்துட்டு பல்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் வறுத்து பல்ஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். இதை வந்துட்டு நம்ம டைரெக்டாக குக் பண்ண போகிறது கிடையாது. ஒரு குருண பதத்துக்கு மிக்சியில் வந்துட்டு கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் அரைச்சிடாதீங்க. ஜஸ்ட் அந்த பல்ஸ் மோடில் ஒரே ஒரு தடவை போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு குருணை பதம் கிடைக்கும். இப்போ இதை வந்துட்டு நான் இன்றைக்கி என்னோடய எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் தான் இந்த பாயசம் பண்ண போகிறேன். ஸோ டைரெக்டாக அரிசி, 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 4 கப் அளவுக்கு ஹோல் மில்க், 2 ஏலக்காய் ஃப்ளேவருக்காக இதை சேர்த்து 30 நிமிஷம் இதை வந்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணி ப்ரெஷரை வந்துட்டு நேச்சுரலாகவே ரிலீஸ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெகுலர் ப்ரெஷர் குக்கரில் பாட் இன் பாட் மெத்தட்லேயோ இல்லை டைரெக்டாக ப்ரெஷர்லேயோ வந்துட்டு இதே மாதிரி ப்ரெஷர் குக்கரில் வந்துட்டு அந்த மட்டா ரைஸ், பால், ஏலக்காய், சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 விசிலுக்கு மீடியம் ஹீட்டில் வந்ததுக்கப்புறமா தீயை கம்மி பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு கொஞ்சம் அப்படியே குக் பண்ணுங்கள். விசில் வரும், விட்டுடலாம் நீங்கள். ஆனால் அது ஒரு 15 நிமிஷத்துக்கு குக் பண்ணிங்கன்னா நல்லா சுருண்டு நல்லா வரும் ஆக்சுவலி. ஸோ ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா அப்படி பண்ணி பாருங்கள். இப்போ அது குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம வேர்க்கடலை சுண்டல் எப்படி பண்ணிடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு பச்சை வேர்க்கடலை. இதை வந்துட்டு நான் பாட் இன் பாட் மெத்தடில் 2 கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு விசிலுக்கு குக் பண்ணால் போதும். ஏன்னா மாங்காய் தேங்காய் பட்டாணி சுண்டல் மாதிரியே இதுக்கும் நம்மளுக்கு வந்துட்டு வேர்க்கடலை வந்து நல்லா அப்படியே குழஞ்சு போயிடக்கூடாது, ஒரு பைட்டோடு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு அது அந்த சாலட் மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேர்க்கடலை வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி அது சாஃப்டாக இருக்குது, பட் அட் த சேம் டைம் குழஞ்சு போயிடல. நம்மளுக்கு அந்த பதம் தான் வேணும். இப்போ நான் இதுக்கு வந்துட்டு பொரியும் சேர்க்க போகிறேன். பொரி வந்து எப்பயுமே ஒரு தடவை லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கிறிஸ்பாக இருக்கும். ஏன்னா நம்ம உள்ளேயே ரொம்ப நாள் வச்சுருந்தோன்னா கொஞ்சம் நமுத்து போன மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதை வறுத்தோன்னா கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். இப்போ நீங்கள் இதை வந்துட்டு நவராத்திரிக்கு கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பொரியை வந்து கடைசியாக ஆட் பண்ணுங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அப்போ அந்த க்ரன்ச் வந்துட்டு இன்னும் இருக்கும். காய்கறிக்கு வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு நறுக்கின முட்டைக்கோஸ், 1/4 கப் துருவின கேரட், 1/4 கப் துருவின பச்சை மாங்காய் எடுத்திருக்கேன். முட்டைக்கோஸ் வந்துட்டு பச்சை வாசனை இருக்குமான்னு யோசிக்கலாம். ஆனால் இந்த சுண்டலோடு சேர்த்து சாப்பிடும்போது ஒன்றுமே தெரியாதுங்க. தாராளமாக நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணலாம். கூடவே வந்துட்டு வேக வச்ச வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சஞ்சாறு, உப்பு, தனி மிளகா பொடி, கொஞ்சமாக இந்த பிளாக் சால்ட்டுன்னு இருக்கும் இல்லையா, அது இந்த சாட் ஃப்ளேவருக்கு வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா ஒரு நோ ஆயில் சாலடுன்னே நான் வந்துட்டு ப்ரமோட் பண்ணலாம். ஏன்னா இதில் நம்மளுக்கு சுத்தமாக எண்ணெய் தாளிப்பு எதுவுமே கிடையாது. எல்லாமே வேக வச்ச பொருள், பொரி மட்டும்தான். நீங்கள் இது நவராத்திரி பிரசாதம்னு செய்யலை அப்படின்னா நீங்கள் இதில் வெங்காயமும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு அமேசிங் சாலடாக இருக்கும். ஆக்சுவலி இது வெங்காயம் இல்லாதையே வந்துட்டு நல்லா தான் இருக்கும். கடைசியாக நீங்கள் வந்துட்டு கொத்தமல்லி தூவி எடுத்தீங்கன்னா இது சூப்பராக இருக்கும். இது நான் பண்ணின ஒரு 1 ஹவர்லேயே இந்த சுண்டல் வந்துட்டு காலி ஆகிடுச்சு. அப்படியே டேஸ்ட் பார்க்குறோன்ட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது வந்துட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா நான் 1 கப் வேர்க்கடலை போட்டிருந்தேன். அப்படியுமே இது வந்துட்டு டக்குன்னு காலி ஆகிடுச்சு. ஸோ சுண்டல் ரெடி. இப்போ நம்ம பாயசம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் பாட்டில் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் இதை அப்படியே வந்து சர்வ் பண்ணலாம். ஆக்சுவலி இது ரொம்ப சிம்பிள். நம்ம வந்துட்டு ஒரு 1/4 கப் சாதத்தை வந்துட்டு 4 கப் பாலில் வந்துட்டு சர்க்கரையோடு வேக வச்சு எடுத்துருக்கோம். அவ்வளோதான். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தேட். இதை வந்துட்டு நீங்கள் ஒரு 2-3 நிமிஷம் சிம்மர் பண்ணலாம். நான் வந்துட்டு எப்பயுமே ஒரு 2 நிமிஷம் சிம்மர் பண்ணிவிட்டு எடுத்து வைப்பேன். பட் அது ஆப்ஷனல் தான். இதே இது நீங்கள் ப்ரெஷர் குக்கரில், ஸ்டவ் டாப் ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 விசில் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தீயை கம்மி பண்ணி நீங்கள் அதை வந்து லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். பால் சில டைம்ஸ் வெளியில் வரும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்ஸ்டன்ட் பாட்டில் அந்த பிரச்சனை இல்லை, அதனால தான் நான் இன்ஸ்டன்ட் பாட் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ இந்த 2 ரெசிபீஸும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த 2 ரெசிபீஸும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே ரெசிபீஸை இங்கிலீஷில் பார்க்கணுன்னா என்னோட இங்கிலீஷ் சேனல்லையும் இருக்குது, அதோட லிங்க்ஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்னொரு காம்போ சீரீஸில் பார்க்கலாம்.